டே 7 தான் பார்க்க போகிறோம். நம்ம நேற்று இந்த என்சன்மெண்ட் டைப்பில் கட்டியிருந்தோம். என்சன்மெண்ட் ட்ரேடிங் ஹால். பட் இது செம்மையாக இருக்குது, தரமாக இருக்குது. நான் கீழே நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். போன விடையில நம்ம எப்படி வரலாம் இந்த சைட்லாம் பண்ணவே இல்லை, இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் எவ்வளோ போனால் ட்ரேடிங் ஹால் இருக்குது. வில்லேஜஸ்லாம் உட்காந்துட்டு இருக்கானுங்க. லேப்டாப் கொஞ்சம் வச்சு இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க.
தேவையில்லாம ஏதோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்படியே நீங்கள் இது மாற்றி வைக்கணும். அப்படியே இது அடுத்த லேயர்னு வச்சுக்கிட்டே இருக்கணும். சரி வாங்க அடுத்து பார்ப்போம். சரி கேஸ் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம். அப்புறம் இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் லேயர்ஸ்லாம் வைக்கணும். 1 2 3 எத்தனை லேயர் வைக்கணும் இருங்க கேஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 2 3 4 பிளாக் வைக்கணும். 1 2 3 4 கட்ட சைடு பண்ணிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பீரியஸ் பிளாங்க் எடுத்து வைக்கணும். 1 2 3 ஓகே. ஆனால் இப்படி இந்த மாதிரி வச்சுக்கணும் கைஸ். ஓகே இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த சைடு இப்படி பார்த்தா நல்லா இல்லையே. இந்த இது நல்லா இருக்கலாம். அந்த ஆர்டர் நல்லா எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நல்லா இல்லையே. சரி ஏதோ நல்லா நல்லா இல்லையா கட்டுறதுக்கு காட்டுறோம் அவ்வளோதாங்க. ரைட்டு ஏய் கேஸ் இதுக்கு தான் ஜிடி ஃபேன் வேணுங்கிறது. இந்த நான் வச்சுருக்க சாம்சங் கைஸ். ஆனாலும் இந்த மொபைல் எனக்கு ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கு. சரி இப்போ கீழே வச்ச ப்ராசஸர் தான் மேனையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இப்படி அப்புறம் இப்படி எல்லாம் வைக்கக்கூடாதுடா தம்பி. வச்சுட்டு இங்கே எல்லா சைடும் வைக்கணும். ஓகே நெக்ஸ்ட் அதே இது இந்த சைடு வைக்கணும். ஓகே வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்லாப் வைக்கணும். எல்லா கார்னர்ஸ்லையும் ஸ்லாப் வைக்கணும். கீழே வச்ச மாதிரி தான். பட் மேலே ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது. கீழே இந்த காரணம்லாம் இதுவும் சேர்த்து வச்சு இது பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த இது ஒர்க் ஆகாது. அதனால் இதுதான் நான் இங்கே ஒன்று ஓகேங்களா. கீழே அங்கெல்லாம் வைக்காதடா. ஓகே ஓகே இங்கே தேவலமாக வச்சுருக்கேங்க நான். ஐயோ தேவலாத அவெல்லாம் பண்ணிகிட்ருக்காத. அப்போ பார்த்து இப்படி இந்த பக்கம் இப்படி சைடுக்கு உடச்சி போட்டு அப்படியே ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வால் வைக்கணும். வச்சுட்டேன் வால். அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் போனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வைக்கிறது முன்னாடி இதை வச்சுட்டு இன்னும் இதை வைக்கலாமே. அதே மாதிரி அங்கே ஒருத்தர் நடைப்பயணம் பண்ணிகிட்ருக்கான். அங்கே மேலே பாருங்களேன். இன்றைக்கி இந்த நேரத்தில் எப்படி தான் இதுலாம் ஏறுறானோ தெரில. என்னடா
தம்பின்னு கேட்பீங்க. நானும் அப்படிதாங்க. இங்கெல்லாம் சுற்றி வளைஞ்சி கிழிஞ்சி நெறிஞ்சி இந்த ஸ்டைலில் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லியாக இந்த ஜாப்பனீஸ் டென்ஷன் வந்துட்டப்ப பண்ண போகிறோம். சரி, இன்னி இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ கட் பண்ணிக்கிறேன் வீடியோவை. எனக்கு குடும்பத்துக்கு நான் எப்படியோ ஒரு ஷேப்பில் ஒரு ஜாப்பனீஸ் கொண்டு வந்திருக்கேன். இது நல்லா இருக்கும்னு தெரில. சரி வாங்க, இது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏதாவது என்ன பண்ணுறது, இந்த சென்டர்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் சும்மா போட்டு வைப்போம். வச்சுட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி வச்சுட்டு இது இருப்பான். C100 வச்சு பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைப்பான். பரவாயில்லையே, நல்லா தான் பேசிருக்கு. இது கேட்ட C100 தான் உங்களுக்கு. ஓகே, பரவாயில்லை. ஓகே, ஓகேங்களா? இந்த சென்ஸெல்லாம் உடச்சிருக்கோம். நம்ம அப்படின்னா சென்டரை கண்டுபிடிக்க தான் சென்ஸ் இருக்கும். அது எதுக்குடா அதுக்கெல்லாம். ஓகே, இதுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கலாம் சென்டர் வச்சு இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல அங்கே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப்பை கொண்டு வந்து இங்கே வைக்கணும். வாங்க, அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப் வந்து வச்சிடலாம். இது நான் அப்புறமேட்டு எடுத்து வரேன். சரி கேஸ், நான் ஃபஸ்ட்டு போயிட்டு சரி கேஸ், இந்த வீடியோ நெக்ஸ்ட் எடுத்து வந்துருப்போம். பாய் பாய் பாய்.